எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இன்ஸ்டியூஷனில் எப்படி சேருவாங்க, எத்தனை இன்ஸ்டியூஷன் இருக்குது, இது யார் நடத்துகிறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்ங்கிறத சிம்பிளாக ஐசர்னு சொல்லுவாங்க. ஐசர் அப்படின்றது ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது வந்து டயர் 1 இன்ஸ்டிடியூஷனில் வரும். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 இருக்குது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர், போபால், கொல்கத்தா, மொஹாலி, பூனே, திருவனந்தபுரம், திருப்பதி. ஸோ இந்த 7 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஐசர்ஸ் இருக்குது. அதாவது ஐசருங்கிற நேம்லேயே இந்த இத்தனை 7 இன்ஸ்டியூஷன் வேறு ஸ்டேட்டில் இருக்குது. இது தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இன்னும் 7 இன்ஸ்டியூஷன் தான் மொத்தமாக இருக்குது. ஸோ ஆனால் இந்த இன்ஸ்டியூஷன்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஐசர் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு நடத்துவாங்க. ஓகேவா, அட்மிஷன் ஆப்டிடியூட் டெஸ்ட். அது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ பேசிக்காக எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர், போபால், கொல்கத்தா, மொஹாலி, பூனே, திருவனந்தபுரம், திருப்பதி இந்த இடத்துலலாம் இருக்குது. என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 5 year BSMS டியூல் டிகிரி ப்ரோக்ராம் ஃபார் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படின்னா நீங்கள் 5 வருஷம் ப்ரோக்ராம் இது. ஓகேவா, 5 years நீங்கள் வந்து பிஎஸ்எம்எஸ் டிகிரி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் 5 years பிஎஸ்எம்எஸ் டியூல் டிகிரி ப்ரோக்ராம் இன் கம்ப்யூட்டேஷ்னல் அண்ட் டேட்டா சயின்சஸ். ஓகேவா. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஐசர் கொல்கத்தாவில் ஆஃபர் பண்ணுறாங்க. 4 year பிடெக். ஓகேவா, ஐசர் போபாலில் இருக்குது. பிஎஸ் இன் எக்கனாமிக் சயின்சஸ் அப்படின்னு ஐசர் போபாலில் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பிஎஸ் இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்சஸ்னு ஐசர் திருப்பதியில் ஆஃபர் பண்ணுறாங்க ஃபார் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கிளாஸ் ரூம் லேர்னிங் இன்டெகிரேட் வித் ரிசர்ச் ப்ரொவைடிங் ஆம்பிள் ஸ்கோப் ஆஃப் இன்டர்டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது வந்து டயர் 1 இன்ஸ்டியூஷனுங்கிறதுனால ரொம்பவே இங்கே நீங்கள் படிக்கிறதுக்கான என்வரான்மெண்ட் பெட்டராக இருக்கும். ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இது வந்து இந்த இயர்க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அட்மிஷன் டேட்ஸ். இதில் வந்து ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். அதாவது ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டை சிம்பிளாக ஐஏடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் இந்த எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஐசர்ஸில் அட்மிஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதே நேரத்தில் இந்த எக்ஸாமை எந்தெந்த லாங்குவேஜஸில் எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியும் இங்கிலீஷில் தான் எழுத முடியும். த வெரி பேட் ட்ராபேக் ஆஃப் திஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ரொம்ப ஒரு இந்த விஷயத்தில் ஒரு ட்ராபேக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனல் லாங்குவேஜஸை நீங்கள் எழுத முடியாது. அதாவது நீங்கள் ரீஜனல் லாங்குவேஜில் படிக்கிறீங்க, தமிழ், கன்னடம், இந்த மாதிரி மராத்தி, இல்லை தெலுங்கு, ஸோ மலையாளம், இந்த மாதிரி ரீஜனல் லாங்குவேஜஸில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் இந்த டெஸ்ட்டை எழுத முடியாது. அதாவது ரீஜனல் லாங்குவேஜஸில் கொஷின் பேப்பர் இருக்காது. இது ஒரு பெரிய ட்ராபேக். ஸோ நீங்கள் இங்கிலீஷ், ஹிந்தியில் புரிஞ்சு ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் இந்த கொஷினை எழுத முடியும். ஸோ இது வந்து ரீஜனல் லாங்குவேஜஸில் இருந்ததுன்னா எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அது ஏன் ரீஜனல் லாங்குவேஜஸில் கொண்டு வரல அப்படிங்கிறது இட்ஸ் அ கொஷன் மார்க்ஸ். அண்ட் அகெயின் இந்த இன்ஸ்டியூஷன்ஸ், அது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச்ங்கிறது 7 இன்ஸ்டியூஷன் தான் இருக்குது. இது ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஒரு ஐசர்ஸ் கொண்டு வந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் அக்சசபிலிட்டி கிடைக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ், அதாவது ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறது பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் இருக்கும் ஜென்ரலாக. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொஷின் செக்ஷனில் பார்ப்போம். ஓகேவா. ஸோ டியூரேஷன் ஆஃப் த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 180 minutes. ஓகேவா, 180 minutes, அதாவது 3 hours இல்லையா, மோர். ஸோ 3 hours டெஸ்ட். ஸோ இந்த இதெல்லாம் கொஷின் இருக்கும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நாம் ப்ரீஃபாக இங்கே பார்ப்போம். ஐஏடி ஃபார் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசர் டெஸ்ட், அதாவது ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வேறு எந்த இன்ஸ்டிடியூஷனில் சேர முடியும் அப்படிங்கிறது தான் இதோட விளக்கம். ஸோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், ஐஐடி மெட்ராஸ் வந்து 4 year பேச்சுலர்ஸ் ஆஃப் சயின்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஐஏடி எக்ஸாம், அதாவது டெஸ்ட் வந்து போதுமானது. அதாவது நீங்கள் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஐஐடி மெட்ராஸ் நடத்துகிற 4 year பிஎஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஐஐடி குவஹாத்தியில் நடத்துகிற 4 year பிஎஸ் ப்ரோக்ராம் ஆன்
பயோமெடிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ப்ரோக்ராம்லேயும் நீங்கள் இந்த ஐஐடி எக்ஸாம், அதாவது ஐஐடி ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டை வச்சு ஜாயின் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஐஐசி பெங்களூர் நடத்துகிற பிஎஸ் ப்ரோக்ராமில் 4 இயர் பிஎஸ் ப்ரோக்ராம்லேயும் நம்மளால் இந்த ஐஐடி எக்ஸாம் வச்சு ஜாயின் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஐஏசிஎஸ் இந்தியன் அகாடமி கொல்கத்தாவில் இருக்குது. அதாவது ஐஏசிஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் அசோசியேஷன் ஃபார் தி கல்டிவேஷன் ஆஃப் சயின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்ஸ்டியூஷனும் நம்மளுக்கு வந்து இந்த ஐஐடி ப்ரோக்ராமை வந்து பேஸ் பண்ணி பிஎஸ் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஐஇஎஸ்டி சிபல்பூர் அப்படின்னு சொல்லி சிபல்பூரில் இருக்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த சிபல்பூர் இன்ஸ்டியூஷனும் வந்து இந்த ஐஐடி எக்ஸாமை வச்சு 5 இயர் பிஎஸ்எம்எஸ் ப்ரோக்ராமில் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இதோட டீட்டெயில்ஸ். அடுத்தது நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூல் ஃபீஸ், சிலபஸ், ஓசிஐ, பிஓஐ கோஆர்டினேஷன்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறது, ஷெடியூல் ஃபீஸ் அண்ட் சிலபஸ். ஸோ இங்கே வந்து இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன்ஸ் Thursday March 5, 2026. அதாவது இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் முடிஞ்சது. நீங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு பார்க்கும்போது இந்த வெப்பேஜை ஃபாலோ பண்ணி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதே நேரத்தில் சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பயாலஜி இருக்குது. ஓகேவா, பயாலஜி. அதே நேரத்தில் என்னென்ன பயாலஜியில் என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறது, டைவர்சிட்டி, த லிவிங் வேர்ல்ட்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், பிளான்ட் ஃபிசியாலஜி அண்ட் ஹியூமன் ஃபிசியாலஜி அண்ட் ரெப்ரடக்ஷன். அதே நேரத்தில் ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன், பயாலஜி இன் ஹியூமன் வெல்ஃபேர். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தான் பயாலஜி சிலபஸ். அண்ட் கெமிஸ்ட்ரியில் பார்த்து சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் periodicity properties, chemical bonding, molecular structure, D block and F block elements, coordination compound, thermodynamics, equilibrium, redox reaction, solutions, chemistry, chemical kinetics, organic chemistry, as some principles and techniques, hydrocarbon, alkanes, alkynes, so alcohol, phenol, ether. So இதெல்லாம் தான் chemistry based syllabus. And mathematics வரும்போது sets and logics, basic counting techniques, complex numbers, linear and quadratic equations, trigonometric function, vectors, matrices, coordinate geometry. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸில் வருது. அதே நேரத்தில் ஃபிசிக்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது யூனிட்ஸ் இன் மெஷர்மெண்ட்ஸ், மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன், மோஷன் இன் பிளேன், லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க்கு, எனர்ஜி அண்ட் பவர். ஸோ இதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸ் சிலபஸ். ஸோ அண்டு நம்ம வேறு என்ன முக்கியமான அது வந்து மார்க் டெஸ்ட் இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது வந்து ப்ராக்டிஸும் பண்ண முடியும். அட்மிஷன் ப்ராசஸ், எலிஜிபிலிட்டி, அட்மிஷன் டு ஐசர், பர்ஃபார்மன்ஸ் க்ரைட்டீரியா. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே ஃபுல் டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும் இருக்குது. அண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ஸ் ஆவது அட்லீஸ்ட் ரீஜனல் லாங்குவேஜஸில் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கொஷின்ஸ். அண்ட் ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஹிந்தி இங்கிலீஷில் ரெண்டுத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. ரீஜனல் லாங்குவேஜஸில் இல்லைங்கிறது இது ஒரு ட்ராபேக் இதில். ஸோ அட்மிஷன், ஆப்டிடியூட் டெஸ்ட், நோட்டீஸ், ஐசஸ். ஸோ எங்கெங்கே ஐசஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இம்பார்ட்டண்ட் டேட்ஸ், இந்த இயற்கான இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹோம் பேஜ், இதுதான் ஹோம் பேஜ். ஸோ என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அட்மிஷன் ப்ராசஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் ரீஜனல் லாங்குவேஜஸில் யூடியூப் பேஜஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூடியூப் எக்ஸ்ப்ளனேஷன் அட்மிஷன் ப்ராசஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷனை ரீஜனல் லாங்குவேஜில் கொடுக்குறவங்க கொஷின்ஸையும் எக்ஸாம்ஸையும் ரீஜனல் லாங்குவேஜஸில் கண்டக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வி. ஸோ இதுதான் வந்து ஐஐடி அட்மிஷன் டெஸ்ட்டோட ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ். நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வெப்சைட்டில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.